அதனாலதான் தமிழை கொஞ்சம் கற்றுக்கொள்ள முடிந்தது. தமிழின் ரகசியத்தை உணர முடிந்தது. தமிழ் எந்த முட்டுக்குள் இருக்கிறது என்று பூக்களை திறந்து பார்க்க சொன்னது. தமிழ் எந்த வானவில்லுக்குள் இருக்கிறது என்று நிறங்களை நிறப்பிரிகை செய்ய வைத்தது. தமிழ் எந்த குமிழிக்குள் இருக்கிறது என்று நதிகளோடு நடக்க வைத்தது. தமிழ் எந்த கிழக்கில் இருக்கிறது என்று ஒவ்வொரு சூரியோதயத்தையும் துப்பறிய வைத்தது. அப்படிப்பட்ட தமிழ் தான் எனக்கு ஊட்டமாக இருந்தது. படியுங்கள், எதையும் படியுங்கள். பிற மொழி மொழிபெயர்ப்பு நூல்களை அதிகம் படியுங்கள். நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள் என்று எல்லாம் படியுங்கள். தயவு செய்து எழுத தொடங்குங்கள். 10 வயதில் எழுத தொடங்குங்கள். ஒரு செய்தி சொல்கிறேன், 20 வயதுக்குள் நீ பயணப்படுகிற திசை எது என்று தீர்மானிக்க தெரியாவிட்டால் எந்த திசையும் உனக்கு வசப்படாமல் போகும். நீ யார், எதை நோக்கி பயணப்பட போகிறாய் என்பது 20 வயதில் மங்களாக தெரிய வேண்டும். நான் இதுதான், என் திசை இதுதான், என் குறிக்கோள் இதுதான், என் பயணம் இதுதான் என்று தெரிந்து கொண்டால் தான் அதற்கு உன்னை தயாரிக்க முடியும். உன்னை தயாரிப்பதற்கு 10 வருஷமாகும். 30 வயதில் நீ ஒரு தொழிலில் முனைவாய், ஒரு துறையில் முனைவாய். அந்த 30 வயதிலிருந்து 40 வயதுக்குள் ஒரு உச்சம் தொடுவாய். 50 வயதுக்குள் சிகரம் தொடாதவன் ஆயுளை விரயம் செய்து விட்டார் என்று அர்த்தம். அதற்குள் நீங்க சின்ன வயசுலேயே அஸ்திவாரம் போட ஆரம்பிங்க. இந்த பையனுக்கு இப்பவே நீங்கள் அஸ்திவாரம் போட வேண்டும். இங்கு வருகிற இளைஞர்கள், நான் இன்னும் இளைஞர்கள் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அரங்கம் நிரம்பி இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இந்த கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை பயன்படுத்திக் கொண்டால்தான் எனக்கு மகிழ்ச்சி. இந்த அரங்கத்தில் பல விஞ்ஞானிகள், ஐசக் நியூட்டன் உருவாக மாட்டாரா, ஐன்ஸ்டீன் உருவாக மாட்டாரா, ஒரு மேடம் கியூரி உருவாக மாட்டாரா, ஒரு எடிசன், ஒரு ஜேம்ஸ் பாண்ட், ஒரு அப்துல் கலாம் உருவாக மாட்டாரா, ஒரு பைரன், ஒரு ஷெல்லி, ஒரு கீட்ஸ், ஒரு தாகூர், ஒரு பாரதியார் உருவாக மாட்டார்களா? ஒரு அண்ணா, ஒரு கலைஞர், ஒரு பெரியார் உருவாக மாட்டார்களா? எப்படியெல்லாம் உருவானால் அதுதான் இந்த அரங்கத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த அரங்கம் சின்னதுதான், ஏவுகணை ஏவப்படுகிற இடம் சின்னதுதான். ஏவுகணை ஏவப்படுகிற இடம் சின்னதாக இருந்தாலும் அது உள்நாளாகி செய்கிற சேவை இருக்கிறதே. நீங்க ஒரு முறை போன் பண்றீங்கல்ல, எங்க போயிட்டு வரீங்க தெரியுமா? நீங்க போன் அடிச்சோன்னு எதிர்ப்பு எடுக்கிறாங்க. உங்க கவனம் எல்லாம் எத்தனை ரிங்கில் எடுக்கிறாங்க. அந்த ரிங்குக்குள்ள நீங்க வானத்தை தொட்டு விட்டு ஒரு கருவியை இயக்கி விட்டு பூமிக்கு வருகிறீர்கள். வானத்துல இருக்கு உங்க சமிக்கை, அங்க போயிட்டு நீங்க வரீங்க திருப்பி. அவ்வளவு பெரிய விஞ்ஞான விஷயங்கள் வளர்ந்திருக்கு. நமக்கு வேண்டும் விஞ்ஞானிகள் வேண்டும், நல்ல தலைவர்கள் வேண்டும், நல்ல கவிஞர்கள் வேண்டும், நல்ல தமிழ் தொடர்ச்சி வேண்டும். இதற்கெல்லாம் இந்த நூலகம் பயன்பட வேண்டும். பயன்பட்டால் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைவேன். இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல செய்தியை, எனக்கு பிடித்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இடத்தை வளர்ப்பதற்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவதற்கோ, நூல்கள் வாங்குவதற்கோ, ஒரு அரைகரங்கள் பர்னிச்சர் வாங்குவதற்கோ தொகை தேவைப்படும். நான் இன்னும் ஒரு 1 லட்சத்தை தருவதற்கு நீங்கள் அனுமதி. நன்றி, வணக்கம். திரைத்துறையில் மேலோங்கி நின்று இந்த இந்தியா திருநாடு முழுவதும் போன்ற கவிஞர் பெருமக்கள் வாழ்கிற காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு பெருமை. அடியனுக்கு கவியரசு கண்ணதாசன் நடக்கிற மிகுந்த தொடர்பில் ஊற்று பொருட்கா ஓடி வந்ததுனால இன்றைக்கு மேலும் 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 மேலே வந்து இன்றைக்கு உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒப்பந்தம் அந்த அற்புதமா அந்த அன்பு பாசத்தை காட்டுறதெல்லாம் பார்த்தா நம்ம அதெல்லாம் சொல்லலாம், அது சிவபுரமா மாறி போகும். அது வேண்டாம் சொல்லி மாறாது பிறந்ததும்
சின்னஞ்சிறிய ஒரு கிராமம் எங்க வயலுக்குள்ள நிற்குது, தண்ணிக்குள்ள நிற்கிற காலத்திலேயே கவிதை எழுத தொடங்கியவர். இன்னும் சொல்ல போனா அங்கம்மா தாய் கருவில் சுமக்கிற போது அவர்களுக்கு அந்த ஊட்டே வேண்டாம் என்பது புதுமொழி. நூலகம் என்பது அது நம்முடைய தமிழகத்தின் இந்திய திருநாட்டின் உலக நாடுகளுடைய அத்தனை வடவட்டி சார் சொல்லி வாங்க. ஆர்வம் ஆகிட்டீங்களா? ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா கண்ணன் வாங்க. யோகா டீச்சர்